வணக்கம். அண்மையில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வரலாறு காணாத வெற்றி பெற்று முதலமைச்சராக பதவி ஏற்கிறார் தாவேகா தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். அவர் பதவி பிரமாணம் செய்து கொள்ளும் காட்சியை இப்பொழுது காணலாம். நான் ஜோசப் விஜய் இந்திய குடியரசின் அரசியலமைப்பிற்கு உண்மையுடன் இணங்கியும் அதை மதித்தும் தமிழ்நாடு மாநிலத்தின் முதலமைச்சராக எனக்கு வழங்கப்பட்ட கடமைகளை நேர்மையுடனும் முழு பொறுப்புடனும் எந்தவிதமான பாகுபாடுமின்றி ஜாதி, மதம், மொழி, இனம், சமூக நிலை ஆகியவற்றை கடந்து அனைத்து மக்களுக்கும் சமநீதியும் சம வாய்ப்பும் கிடைக்கச் செய்வேன் என்று உளமாற உறுதிமொழி ஏற்கிறேன். நாட்டின் இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் முழுமையை பாதுகாக்கவும் தமிழ்நாடு மக்களின் நலன், முன்னேற்றம் மற்றும் பாதுகாப்புக்காக என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன். எனக்கு ஒப்படைக்கப்பட்ட ரகசியங்களை எந்த சூழ்நிலையிலும் காப்பாற்றுவேன் என்றும் உளமாற உறுதிமொழி ஏற்கிறேன். நமது முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் பதவியேற்ற பின் உடனடியாக பெண்களின் பாதுகாப்பிற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளார். அவர் காவல்துறை உயரதிகாரிகளுடன் ஆலோசனை ஈடுபட்டுள்ளார். அந்த காட்சிகளை காணலாம். நண்பர்களே, இன்று நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக உங்களை எல்லாம் கூப்பிட்டிருக்கேன். ஒரு பெண் காணாமல் போனால்னா அது ஒரு சாதாரண கேஸ் இல்லை. அது ஒரு குடும்பத்தோட உயிர் மூச்சு. போர்க்கால நடவடிக்கை தேவை. முதல் 30 நிமிடம், அதுதான் கோல்டன் மினிட்ஸ். இந்த 30 நிமிடத்துல நீங்கள் எடுக்கிற முடிவுதான் அந்த பெண்ணை உயிரோட திரும்ப வர வைக்குமா இல்லையா என்பதை முடிவு பண்ணும். ஒரு பெண் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வந்த உடனே முதல் FIR பதிவு தாமதம் இல்லாமல் முதல் நிமிஷத்திலேயே FIR பதிவாகணும். 24 மணி நேரம் காத்திருக்கணும்னு யாராவது சொன்னா அது சட்டவிரோதம். 2. ஸ்பெஷல் அலர்ட் ஆக்டிவேஷன். அந்த ஏரியாவில் இருக்கும் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்களுக்கும் பெட்ரோல் டீம்ஸுக்கும் உடனடி அலர்ட் போகணும். 3. CCTV ஃபுட்டேஜ் ஸ்கேன். கடைசியாக அவள் எங்க பார்க்கப்பட்டாங்கன்னு 15 நிமிடத்துக்குள்ள CCTV வீடியோக்கள் சேகரிக்கணும். 4. மொபைல் டிராக்கிங். அந்த பெண்ணோட மொபைல் லொகேஷன், லாஸ்ட் கால்ஸ் எல்லாத்தையும் சைபர் டீம் உடனே ட்ராக் பண்ணணும். 5. செக் பாயிண்ட்ஸ் லாக்டவுன். பஸ் ஸ்டாண்ட், ரயில் ஸ்டேஷன், ஹைவேஸ் எல்லா எக்ஸிட் பாயிண்ட்ஸும் 20 நிமிடத்துக்குள்ள செக் செய்யணும். 6. டெடிகேட்டட் டீம் ஃபார்மேஷன். ஒவ்வொரு கேஸுக்கும் ஒரு ஸ்பெஷல் டீம், ஒரு லீடர், அவருக்கு முழு அதிகாரம் இருக்கணும். நம்ம டியூட்டி என்னன்னா கேஸ் க்ளோஸ் பண்ணுவது இல்ல, ஒரு பெண்ணை பாதுகாப்பாக வீட்டுக்கு கொண்டு சேர்ப்பது. அந்த குடும்பம் கண்ணீர் விடுறதுக்கு முன்னாடி நாம் செயல்படணும். நண்பர்களே, ஒரு பெண் காணாமல் போன 30 நிமிடத்துல நீங்க எடுக்கிற ஆக்ஷன் அவளோட வாழ்க்கையே மாற்றிடும். அதனால டிலேன்னு ஒரு வார்த்தை. இன்று நமது முதலமைச்சர் இந்தியாவிலேயே முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் அமைத்து அதனை திறந்து வைத்திருக்கிறார். அந்த காட்சியை காண்போம்.